இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் மைண்டில் கேள்வியாக இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது என்னென்னா, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து புக்ஸ் படிக்கிறாங்க, வீடியோ பாட்காஸ்ட் பார்க்குறாங்க, மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறாங்க, மோட்டிவேஷன் கோட்ஸை வந்து சேவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட லைஃப் சேம் பிளேஸ், சேம் ப்ராப்ளம், சேம் பேட்டர்ன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிற கொஸ்டின் என்னென்னா, உண்மை தெரிஞ்சிருந்தாலும் ஏன் பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை மாறலை? இந்த கொஸ்டினுக்கு நான் சொல்ல போகிற ஆன்சர் உங்களுக்கு புரிய வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் என்னென்னா, த பிக் கன்ஃபியூஷன். ஒரு காமனான பிலீஃப் இருக்குது. அது என்னென்னா, இஃப் ஐ நோ எனஃப் மை லைஃப் வில் சேஞ்ச். அதாவது எனக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சால் என் லைஃப் வந்து மாறிடும் அப்படிங்கிற பிலீஃப் தான். பட் ரியாலிட்டி அப்படி இல்லை. நோயிங் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் எம்பாடிமெண்ட். நீ என்னடா உளர்ற? நமக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால, நாலேஜ் வச்சுக்கிறதுனால நமக்கு யூஸு தானே. நம்ம எல்லாம் அதை வச்சு தானே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும், லைஃப்பை வந்து மாற்ற முடியும், அதுதானே அர்த்தம். அப்படி தானே எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் நீ என்னடா உளர்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நாலேஜையும் நம்மளோட ஆக்ஷனையும் நீங்கள் சேர்த்து பிரித்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு புரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படிங்கிற இந்த வார்த்தை எத்தனை தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எல்லாருக்குமே, ஸ்மோக் பண்ணுற எல்லாத்துக்குமே ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். அதாவது ஸ்மோக் பண்ணால் அது ஒரு கெட்ட பழக்கம், அது தப்பு, நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிற எல்லா நாலேஜ், இன்ஃபர்மேஷன் ஸ்மோக் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஏன் ஸ்மோக் பண்ணுறாங்க? நாலேஜ் இருக்குது, நாலேஜும் மாற்றணும்ல. அது தப்புங்கிற நாலேஜ் இருக்குது நம்மக்கிட்ட, அப்புறம் ஏன் அது வந்து மாறலை? அதுதான் நீங்கள் யோசிக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பீஸா, பர்கர் எல்லாத்துக்குமே தெரியும் அது. ஆனால் ஏன் சாப்பிட்றாங்க? ப்ரொகாஸ்டினேஷன் நம்மளோட லைஃப் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுலேருந்து தடுக்கும் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஏன் இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்றோம்? உண்மை என்னென்னா, பிகாஸ் த பிரெயின் டஸ் நாட் சேஞ்ச் வித் இன்ஃபர்மேஷன், இட் சேஞ்ச் வித் ஐடென்டிட்டி ப்ளஸ் எமோஷன் ப்ளஸ் ரெப்படேஷன். நீங்கள் இப்போ நான் சொன்னதுலேருந்தே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோவோட மொத்த கருத்தையுமே. என்ன தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அது எமோஷனாக இன்வால்வ் ஆகாத வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே இருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எல்லாம் விட்டுருவாங்கல்ல, ரொம்ப நாள் கழித்து விடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதாவது முன்னாடியே ஆனால் அவங்களுக்கு தெரியும் அது தப்பு தான் அப்படின்னு, அது ஹெல்த்துக்கு பேடு தான் அப்படின்னு. ஸ்மோக்கிங் கெடுதலும் ட்ரிங்கிங் கெடுதலும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பல நாட்களாக அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் மைண்டுக்குள்ளே இருந்தாலும் அது ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகுது. ஆனால் அதை வந்து அவங்க எதிராக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எப்போ அந்த இன்ஃபர்மேஷன் பல வருஷங்களாக ரிப்பீட் ஆகி எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகும். எப்படின்னா, அவங்க ஹெல்த் மேலே வந்து கான்சியஸ் ஆவாங்க கொஞ்ச நாள் கழித்து. ஐயையோ போச்சே அப்படிங்கிற மாதிரி, அதாவது பயம் வந்துடும் வாழ்க்கை மேலே. அப்படி பயம் வந்தால், பயங்கிறது எமோஷன் தான், எல்லாம் ஒன்று சேரும் போது தான் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இன்ஃபர்மேஷன் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றுத்துக்கும் நடக்க போகிறதில்ல. நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அப்படி வச்சுக்கோங்க. த ரியல் ரீசன் பீப்புள் டஸ் நாட் சேஞ்ச். இப்போ கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் கோல் இல்லை, உங்கள் மோட்டிவேஷன் இல்லை, நம்ம பிரெயினில் இருக்கிற செல்ஃப் இமேஜ் தான். நம்மளோட செல்ஃப் இமேஜுக்குள்ளே இருக்கிற பிலீஃப்ஸ் தான் நம்மளோட லைஃப்பை வந்து வழி நடத்திட்டு போகும். அந்த பிலீஃப்ஸ்குள்ளே ஐ எம் அன்லக்கி, ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள், மணி இஸ் ஹார்டு, ஐ எம் நாட் கன்சிஸ்டன்ட். அதாவது நான் ஒரு அதிர்ஷ்டசாலி இல்லை, நான் எப்போவுமே கஷ்டத்தில் தான் இருப்பேன், பணம் எப்போவுமே கஷ்டமான ஒரு விஷயந்தான், நான் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யவே மாட்டேன் கன்சிஸ்டண்ட்டாக அப்படிங்கிற ரிப்பீட்டட் தாட்டு ரிப்பீட் ஆகி அது ஐடென்டிட்டி செல்ஃபாக மாறிடும். அதாவது செல்ஃப் இமேஜாக மாறும். நான் இதை பற்றிலாம் நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்ட எல்லா வீடியோக்களையும் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதனால் செக் பண்ணுங்கள் மக்களே. த பிரெயின் ஆஸ்க், இஃப் ஐ சேஞ்ச் ஹூ வில் ஐ பிகம்? த பிரெயின் வாண்ட்ஸ் ஃபெமிலியர் பெயின். நான் இதை பற்றி ஒரு சில வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். அதாவது புது விஷயங்கள் அப்படிங்கிறத பிரெயினுக்கு வந்து டேஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன், செக் பண்ணுங்கள் தெரியலனா. அதாவது பிரெயின் வந்து எப்போவுமே 2 ஆப்ஷன் வந்து பிரெயின்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சுன்னா,
இது நான் வந்து ஒரு சின்ன இது மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. சின்ன ஒரு ஆப்ஷன் வச்சு விளையாடுற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. பிரெயின் இருக்குது, உங்கள் பிரெயின் இருக்குது எடுத்துக்கோங்க. உங்கள் பிரெயினுக்கிட்ட வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுக்கப்படுது. அதாவது ஒன்று என்னென்னா சக்ஸஸுக்கு போகிறது, அதாவது சக்ஸஸ். இன்னொன்று வந்து ஃபெயிலியர்னால் இதே இடத்துல இருக்கிறது, சக்ஸஸ்னால் புது இடத்துக்கு போகிறது. அதாவது உங்கள் பிரெயின் எதை சூஸ் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? அதாவது சக்ஸஸுக்கு போகணும்னா இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எல்லா விஷயங்களும் மாறும். உங்களோட திங்கிங்லேருந்து ஆட்டிடியூட்லேருந்து எல்லாமே மாறும். ஆனால் பெயினுக்கு வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து இப்போ இருக்கிறது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எல்லாத்தையுமே வந்து உங்களால் ஃபைன் பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்படி தான் அது நடக்கும், இந்த மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் சக்ஸஸ் பக்கம் போயிட்டிங்கன்னா எல்லாமே எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கும்போது நம்ம பிரெயின் அது என்ன பண்ணுன்னா தெரியாத சக்ஸஸை விட தெரிஞ்ச பெயினையே வந்து அது வந்து சூஸ் பண்ணிக்கும். ஏன்னா பிரெயின் வந்து நம்மளை கோல் அடையிறதுக்காக உருவாக்கப்பட கிடையாது. பிரெயின் வந்து நம்மளை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது சர்வைவல். த பிரெயின் ப்ரிஃபரன்ஸ் ஃபெமிலியர் பெயின் ஓவர் அன்ஃபெமிலியர் சக்ஸஸ். சேடாகவே இருந்தாலும் அந்த சேட்னஸை வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து இந்த சேட்னஸாக இருந்தால் நீ வச்சுக்கடா அப்படியே நம்ம பிரெயின் அதை வந்து கொடுத்துரும். நியூ ஹேபிட் ஈக்குவல் டு அன்னோன் டெரிட்டரி, அன்னோன் ஈக்குவல் டு டேஞ்சர். அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினச்சோம்னா ஒரு 3 நாள் 4 நாள் செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுருவோம். ஏதாவது ஒரு நாள் மோட்டிவேஷன் ஐயான உடனேயே ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை செய்ய ஆரம்பிச்சுட்டு பாதியில் விட்டுருவோம். இதெல்லாம் நம்ம வந்து வீக்காக இருக்கிறதுனால இல்லை, நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்மளோட ஹோல்டு செல்ஃபை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதாவது இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எப்படி நான் சொல்கிறேன்னா, அதாவது அந்த இது ஆல்ரெடி ஸ்டோர் ஆன வரைக்கும் அதுதான் ஒரிஜினல், அதுதான் நாம். அதை நம்ம வந்து அழிக்க ட்ரை பண்ணுறோம். அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நம்ம அழிக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கு, அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டியாக ஸ்டோர் ஆகிருக்கு. இப்படி தான் அப்படின்னு அதை நம்ம அழிக்க ட்ரை பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால அது வந்து ரெசிஸ்ட் பண்ண தான் செய்யும். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாத்தையும் எப்படி கரெக்டாக மாற்றுறது அப்படிங்கிறத நான் இப்போ தான் சொல்ல போகிறேன். ஒய் அவேர்னஸ் இஸ் டேஞ்சர் அண்டு பவர்ஃபுல். இப்படி நடக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு வந்துருச்சுன்னா அப்போ பவர் வந்து நம்மக்கிட்ட வந்துடும். அப்போ வந்து நம்மக்கிட்ட 2 சாய்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து கோ பேக் டு கம்ஃபர்ட் ஆர் ஃபேஸ் த டிஸ்கம்ஃபர்ட் கண்டினியூஸ்லி. மோஸ்ட் பீப்புள் சூஸ் கம்ஃபர்ட் அன்கான்ஷியஸ்லி. எப்போவுமே அவேர்னஸ் தான் த்ரெட்டன் பண்ணும் ஓல்டு ஸ்டோரியை. அதாவது எப்படின்னா இதெல்லாம் ஸ்டோரி தான், இதெல்லாம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் அப்படிங்கிற அவேர்னஸ். இதை நம்ம பாசிட்டிவாக நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லாமே மாறும் அப்படிங்கிற அவேர்னஸ். இஃப் யூ ஸ்டே அவர், இஃப் யூ வாட்ச் யுவர் பேட்டர்ன் வித்தவுட் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப், த ஐடென்டிட்டி ஸ்டார்ட் லூசிங். அதாவது நீங்கள் பண்ணுற ஹேபிட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். இதை பற்றி நான் சொல்லியிருக்கேனே, ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்னா அந்த நெகட்டிவ் பேட்டர்னை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது அது தப்பு இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதை பார்த்துக்கு நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். சில டைம் நான் வந்து இன்னொரு டெக்னிக் கூட பயன்படுத்துவேன், அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்னென்னா லேபிள் பண்ணுறது தான். அது எப்படின்னா ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் வருதுன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு, அதை நான் என்ன பண்ணுவேன்னா, இதை நான் ஒரு டெக்னிக் தான் யார்கிட்டையும் வந்து நான் படித்தேன், எதுலேருந்து தெரியல. அந்த டெக்னிக்கை வந்து லேபிள் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ நான் வந்து கோபமாக இருக்கேன், எதனாலனா நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு பர்சனை நினச்சி மைண்டுக்குள்ளே உருவாக்கி அவர்கிட்ட நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் வந்து அந்த கோபத்தை வந்து லேபிள் பண்ணிவிடுவேன். கேட்குறதுக்கு சிரிப்பு வர மாதிரி இதில் சேடாக இருக்கோம்னா எதனால் சேடாக இருக்கும், இப்போ நான் வந்து நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி மைண்டுக்குள்ளே இமேஜின் பண்ணிக்கிட்டு அது நடக்கிற மாதிரி நான் சேடாக இருக்கேன் அப்படின்னு வந்து நான் லேபிள் பண்ணிடணும் அந்த டெக்னிக்கை. இப்படி நம்ம லேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம கான்சியஸுக்கு வந்து அது வந்து வந்துடும். அடா பைத்தியக்காரனே, நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி நான் எனக்கு கவலையாக இருக்கேனே அப்படிங்கிற கான்சியஸ் வந்து வந்துடும். அந்த மாதிரி லேபிளும் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் அந்த டெக்னிக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் நான் சொல்லிட்டேன். லேபிளிங் டெக்னிக் இது பேர். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எமோஷனை திரும்ப வர வர லேபிள் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் மாற்ற ஆரம்பிச்சிருங்க. சிட் வித் டிஸ்கம்ஃபர்ட் வித்தவுட் எஸ்கேப்பிங். எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னென்னா, அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருந்தாலும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஏரியாவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை வந்து பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாகங்கிறது ஒரு நாளைக்கு 0.5% அப்படின்னா கூட அது எத்தனை நாளில் 100%ஆக மாறிடும். அதே மாதிரி தான் கொஞ்சம் நாச்சும் நம்ம பண்ணுறது தான் முக்கியம். அந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ணவே ரிப்பிட்டேஷனில் அதிகமாகிக்கிட்டே போகும். வாட் ஆக்சுவலி சேஞ்சஸ் லைஃப்,
knowing the truth does not change life. Live with awareness and daily activities. எக்ஸாம்பிளுக்கு ப்ரொக்ரஸ்டினேஷன் வந்தால் அதை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஃபியர் வந்தால் அதை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். பழைய ஸ்டோரிஸ் வந்தால் அதை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். கவலை வந்தால் அதை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி லேபிளிங் டெக்னிக் நான் சொன்னேன்ல, லேபிளிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது. பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். பண்ணவே இல்லை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. நான் அதனால தான் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ஒரு நிமிஷம்னா அடுத்து ஒரு 20 நாளில் நீங்கள் 5 நிமிஷம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். அது இங்கே அதுதான் நமக்கு தேவை, காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ நவ் யூ நோ த ரியல் ரீசன். த மோஸ்ட் பீப்புள் நெவர் சேஞ்ச், நாட் பிகாஸ் தே டோன்ட் நோ, பட் பிகாஸ் தே டோன்ட் ஸ்டே கன்சிஸ்டன்சி லாங் எனஃப். நான் சிம்பிளாக சொல்லணும்னா ரெப்படேஷன் மட்டும்தான். நான் ரெப்படேஷனை பற்றி ஒரு அழகான ஒரு டயக்ராமை வச்சு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். அது அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா இன்னும் செக் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெப்படேஷனை விஷுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல, இந்த டயக்ராமை வச்சு தான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.